இந்த வாட்டியோ டெண்டர் நமக்கு தான். மாமா மாமா, அந்த வீரா தங்கச்சியோட கோயிலுக்கு போயிருக்கான். தங்கச்சி கூட இருக்கும்போது எதுவும் செய்ய மாட்டான். அவனை போட்டதுல இதான் மாமா கரெக்டான டைம். இறங்குமா. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சின்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். புசரி ஐயா, இத சாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. அத தங்கச்சி கையால ரேகாக்கு கொடுக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. புசரி ஐயா, ஐயா அர்ச்சனை பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? 4 நிமிஷத்துல ஆயிரும். என்ன புரட்டி எடுக்க போறியா? சாமியை கும்பிடு. எங்களுக்கும் தெரியும், அவங்களை கவனிச்சிட்டு வா. சாமியை கும்பிடு. விருந்தாளிக்கு பிறந்தவன நாங்கெல்லாம் குடும்பத்தோட கோயிலுக்கு போறோம்னு எதுக்காக பாண்டிக்கு சொன்ன? சொல்லு சொல்றா. எங்க கூடவே இருந்துட்டு எங்களுக்கே துரோகம் பண்றியா? சொல்றா சொல்லு. பெரியண்ணா, என்னமா செல்லம்? முதல்ல கீழே இறங்கி வா. என்னம்மா என்னாச்சு? இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்த வீட்ல நான் எதை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அதையே பார்த்தேன். ஒருத்தன ரத்தம் வர மாதிரி அடிச்சிட்டு இருக்கானா, இவன் கூட அப்பா மாதிரி ஆயிட்டு வரோம். பெரிய நம்ம பாரு எவ்வளவு சாந்தமா இருக்காரு. நீயும் இருக்கியே. என்னால இங்க இருக்க முடியாது, கிளம்பி போறேன். இத பரம தகச்சி, இனிமே அவன் யாரையும் அடிக்க மாட்டான். நான் சொல்றேன்ல. அப்ப என் மேல சத்தியம் பண்ண சொல்லு. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போதே பண்ணல. நீ சத்தியம் பண்ணிருக்க, சின்ன நான் பண்ணலையே. இனிமே அவன் சண்டைக்கு போக மாட்டான்னு நீ வாக்கு கொடுக்கறல்ல, அவனை உன் மேல சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லு. நான் நம்புறேன். என்ன அப்படி பாக்குற? சத்தியம் பண்ணு. என்னடா பாக்குற? பண்ணு. சத்யா, நீ கவலைப்படாத. என் மேல சத்தியம் வாங்கிட்டேன்ல, இனிமே அவர் எந்த பிரச்சனைக்கு போகாம நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன? சரி, நீ வா. அது என்ன சிட்டி உன் தலையில வச்சுக்கிட்ட? எனக்கு என்னாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா என்னால தாங்கிக்க முடியாது. நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன் சிட்டி. அவன் செத்துட்டான்னு சொல்லுவேன் பார்த்தா சாவடி அடிச்சான்னு என்கிட்டயே தைரியமா சொல்றியா? முத்துப்பாண்டி, குடத்துல ஊத்துனா தண்ணி, அதுவே கும்பத்துல ஊத்துனா தீர்த்தம். அந்த வீராவை நீ போட்டு தள்ளினா ஆம்பளை, மத்தவங்களை வச்சு போட்டு தள்ளினா நான் சொல்ல மாட்டேன், மத்தவங்க சொல்றதையும் கேட்க மாட்டேன். அதனாலதான் முத்துப்பாண்டி மஞ்சள் குங்குமத்தோட செத்து போறேன்னு நினைக்காத. பகம உணர்ச்சியோட போறேன். அந்த வீராவை கொலை பண்ணி ஆத்மாவுக்கு சாந்தியோடைய செய்யணும். அப்படி செய்யல உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேன். பத்திரிக்கை கொடுக்க போகும்போது எல்லாரும் கேட்டாங்க, வீராவோட தம்பிக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, மாப்பிள்ள என்ன வேலை செய்யறாருன்னு. என் தம்பி பேர்ல எந்த சொத்தும் இல்ல. அப்படின்னா எல்லாம் உங்க பேர்ல இருக்கா? ஒரு சென்ட் நிலம் கூட இல்ல. அவளைய இந்த வீடே எங்களுது இல்ல. என்னங்க சொல்றீங்க? அப்படின்னா உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் யார் பேர்ல இருக்கு? சிட்டி, என் பேர்லயும் என் தம்பி பேர்லயும் இருந்த சொத்து அத்தனையும் தங்கச்சி பேருக்கு மாத்திட்டேன்.
சொத்தை சித்தி பிடுங்கிட்டு போயிட்டான்னு பேசுவாங்க நீங்களே. இப்ப அந்த பிரச்சனை இல்ல. நல்ல நாள் பார்த்து இந்த பத்திரத்தில் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன். இதை விட நல்ல நாள் கிடைக்காது. இந்தாங்க பிடிங்க. ஊரெல்லாம் உன்னை தெய்வம் தெய்வம் சொன்னப்போ தெய்வம் கோவில்ல தானே இருக்கும், மனுஷங்க மத்தியில இருக்காதுன்னு நினைச்சேன். பைத்தியக்காரி மாதிரி சின்ன வயசுலயே உன் பெரிய மனச நான் புரிஞ்சிக்காம தப்பு பண்ணிட்டேன். உன்னை என் வயத்துல சுமக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். தர்மப்படி இந்த சொத்து முழுக்க உங்களோடது. மொத்தத்தையும் என் பொண்ணு கொடுத்துட்டா அப்புறம் அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அத்தை, ஏன் சொத்து என் புருஷன், அவரோட சொத்து இந்த மீச. இப்ப புரியுதா வீரா யாருன்னு? இந்த வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளா வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. பட்டாசு, என்னடா அது பிரச்சனை? காரணம் கேக்குறியா? எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டே வீரா? புலிக்கு பல்ல புடுங்கின மாதிரி சிங்கத்துக்கு குடுமி அறுத்த மாதிரி ஆயிட்டிய. ஏன் நீ பயந்துட்டு இருக்க? எல்லாத்தையும் நம்ம தங்கச்சி கிட்ட சொல்லிடலாம். பட்டாசு, ஆமா தங்கச்சி உங்கள்ட்ட ஒரு விஷயம் என்னம்மா, என்ன தேடுற? பட்டாசு கண்ணிலேயே படலையேண்ணா. நான் தான் ஒரு வேலையை அமைச்சிருக்கேன். இப்ப வந்துருவா. வா. சாப்பாடு இந்த ஊருக்கே போலாமா? வந்த வேகத்திலே கிளம்புறீங்களா? 2 நாள் இருந்துட்டு போலாம்ல? எனக்கும் இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் இல்லனா ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் சின்னனியா ஒரு வழி பண்ணிருப்பேன். என்னம்மா பெரிய ஃபர்ஸ்ட் நைட்? ஏய், ஏன் உனக்கு இருக்கா? இடுப்புல குத்திடுவேன். இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போயம்மா. ஏன்பா எக்ஸாம் முடிஞ்ச உடனே எப்படியும் இங்க தானே வரப்போறா? வருவான்னு சொல்ற, அப்ப நீ வரலையா? இனிமே என் பிள்ளைய விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. வாழ்வோ சாவோ இனி எல்லாமே என் பிள்ளையோட தான். இனி உங்களை சித்தின்னு கூப்பிட போறதில்ல, அம்மா தான் கூப்பிடுவேன். என்னங்க போயிட்டாங்களா? நம்ம வீட்டு பொண்ணு வீட்டுக்கு வரும்போதுதான் ஹாரத்தி எடுக்கணும். வெளியே போகும்போது எடுத்தா வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி கூடவே கிளம்பி போயிடுவா. ஆஹா, நான் ஆரத்தி எடுக்க வந்தது அவருக்குமா. அவர் எப்ப வெளியே போனாலும் ஆரத்தி எடுத்து போட்டு வைப்பேன். அண்ணா, சின்ன மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவனை நினைக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. நீ பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதமா, பரீட்சை நல்லா இது. நான் வரேன். வாங்க அண்ணா.
என்னாச்சுடா என்னாச்சுன்னு சொல்லு சொல்டா சிட்டி